டாடா IPL 2024 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். மேட்ச் நம்பர் 44, சாட்டர்டே 27 ஏப்ரல் 2024. சாட்டர்டேயோட ரெண்டாவது மேட்ச் 7:30 மணிக்கு எக்னா ஸ்டேடியம் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ஜியோ சினிமாவில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உள்ள ஆடுகளம் கடந்த T20 போட்டிகளில் சராசரி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரான 141 ரன்களின் மூலம் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக உள்ளது. இந்த எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் கடைசி T20 போட்டிகள் ஸ்கோர் முறை 140 4 தடவையும் 200 மற்றும் 249 இடையில் ஸ்கோர் 140 மற்றும் 180 இடையே ஸ்கோர் 5 தடவையும் ஸ்கோருக்கு மேல் 180 உள்ளது என்று சொல்றாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சுன்னு சொல்றாங்க. இந்த பேட்டிங் பிச்சில் 200 இருக்கு, 180 இருக்கு, 140 இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இது ஒரு பேட்டிங் பிச்சு அப்படின்றதான் சொல்றாங்க. இது பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, KL ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் ராஜஸ்தான் ராயல் சஞ்சு சாம்சன், இந்த ரெண்டு பேருக்கான பேட்டில் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் எக்னா ஸ்டேடியமுடைய முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ், ஆவரேஜான விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். இங்கே முதல் இன்னிங்ஸ் வந்து 138 ரன்களும், ரெண்டாவது இன்னிங்ஸ் 111 ரன்களும், 4 பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு ஒரு 4ம் 8 பாலுக்கு ஒரு 4ம் ரெண்டாவது இன்னிங்ஸில். முதல் இன்னிங்ஸில் 2 இருக்குது. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 6 விக்கெட் அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 121ம் ரெண்டாவது இன்னிங்ஸில் 96ம். பவுலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 151ம் ரெண்டாவது இன்னிங்ஸில் 103ம். ஃபாஸ்ட் 44 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 45ம். ஸ்பின்னு 71ம் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 32ம் இருக்கு. கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இங்கே நடந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 163க்கு 5, ஸ்டாயினிஸ் 58 ரன் அடிச்சிருக்காரு. KL ராகுல் 33, தர்ஷன் அல்கண்டே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்கே நடந்த கிரவுண்டில் ஆப்போனன்ட் டீம் குஜராத்தில் வந்து யஷ் தாக்கூர் 5 விக்கெட்டும், ராகுல் டிவாட்டியா அண்ட் சாய் சுதர்ஷன் 31 ரன்கள் 30 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ 58 ரன்னுக்கு மேலே யாருமே அடிக்கலைங்கிறது தான் இங்கே தெரிய வருது. ஸ்கோர் வந்து 160 ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி LSG வந்து 9 மேட்ச்சில் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 199க்கு 8 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 108 ரன்கள் 2023 நடந்த மேட்ச். இண்டிவிஜுவல் ஹை ஸ்கோரர் 47 பால் 89 ரன்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 2023 மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அடித்த ரன்கள். KL ராகுல் வந்து 4 தடவை 50 அடிச்சிருக்காரு. மார்க்கெட் வந்து 5 விக்கெட் 14 ரன் கொடுத்துருக்காரு. ரவி பிஷ்னாய் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மார்க்கெட் மாதிரி யார் போலர் இருக்காங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது முதல் டாஸ்க். ரவி பிஷ்னாய் மாதிரி லெக் ஸ்பின்னர் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாரு. அதனால தான் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங் தோத்துருப்பாங்க. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த கிரவுண்ட்லேயும் சரி எல்லா கிரவுண்ட்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருக்காரு. நெக்ஸ்ட் எக்னா ஸ்டேடியமுடைய வென்யூ T20 ஸ்டேட்டஸ் பார்ப்போம். டோட்டலாக 9 மேட்ச், அதில் 5 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க, ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான முதல் இன்னிங்ஸ் 151, ரெண்டாவது இன்னிங்ஸ் 126 அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 199க்கு 8, 30 மார்ச் 2024 லக்னோவும் பஞ்சாபும் விளையாடின மேட்ச்சில். அதே மாதிரி ஹையஸ்ட் சேஸ் வந்து 170க்கு 4, லக்னோ அஸ் டெல்லி கேபிட்டல் விளையாடின 12 ஏப்ரல் 2024. இது எல்லாமே 2024 நடந்த ஒரு நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் படி ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 199ம், லோயஸ்ட் ஸ்கோர் வந்து 170ம் அடிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணது 170ம் இருந்திருக்கு. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ ஸ்கோர் 153 and 152 169 3 times, 172 189 0-1, 190க்கு மேல் 2 தடவையும் நடந்திருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு. மார்ச் 30 பாருங்க, ஸ்கோர் கார்டு 199 ரன்கள் 8 விக்கெட், 178 ரன் 5 விக்கெட். ஓவராலாக வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்காகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபாஸ்ட்டு தான் இங்கே நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. 6 விக்கெட் ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஃபாஸ்ட்டு. அடுத்த இது பாருங்க, 163க்கு 5, GT வந்து 130. ஸோ GTயோடைய
பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப புவர் தான். அண்ட் எல்எஸ்சியோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் சுமார். பட் வந்து இதுவும் பேட்டிங் ட்ராக் 163 இவங்க சரியாக ஆடாததுனால விக்கெட் விழுந்திருக்கு. முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டு போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ரெண்டாவது ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கணும், மூணாவது தான் பேட்டிங்க்கு நம்ம கொடுக்கணும் டீம் கிரியேட் பண்ணும்போது. ஏப்ரல் 12, 2024 167க்கு 7, 170க்கு 4. ஸோ டெல்லி பாருங்கள் சூப்பராக விளையாடிருக்காங்க. 117 18 ஓவர்ஸ், இவங்க 167 20 ஓவர்ஸ். இங்கேயும் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட். ஸ்பின்னுக்கு முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட். எக்னாஸ் ஸ்டேடியமுடைய ஒரு கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். RR highest team score 193 for 4 and LHG highest team score 173 for 6 in IPL 2024. RR உடைய highest individual scorer 82 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அந்த ஸ்கோரை வந்து முறியடிச்சிருப்பாரு. LHG பெஸ்ட் bowling figure 3 for 25 ஆவேஷ் கான் in IPL 2023. இந்த 8 வந்து நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் வந்து ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்டு, ஒயிட் செகால். அண்ட் விக்கெட்ஸ் இன் IPL 2024 பாருங்க, இது எல்லாமே 2023 154, 146, 178, 154, 165, 162. ஸோ 2023, 2022 எல்லாமே ஒரு 160 ரன்கள் தான் ஆவரேஜ் ரன்னாக இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அதையும் தாண்டி ஒரு நல்ல டீமாக இருந்தாங்கன்னா ஒரு 190 to 200 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 8 விக்கெட்ல 4 மேட்ச், 3 மேட்ச் ராஜஸ்தான் ராயல் அண்ட் 1 மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். லக்னோ சூப்பர் ஜெயின்டுடைய பாசிபிள் பிளேயிங் 11 KL ராகுல், குவிண்டன் டிகாக், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், குருணால் பாண்டியா, ஆயுஷ் பதோனி அண்ட் மோஷின் கான், ரவி பிஷ்னாய் அண்ட் ஷமர் ஜோசப் ஆர் நவீன் உல்லாக், யஷ் தாக்கூர். இதுதான் பாசிபிள் பிளேயிங் 11 அண்ட் மாயங்க் யாதவ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா IPL 2024. இதில் வந்து நிக்கோலஸ் பூரன் 8 மேட்ச் 280 ரன்கள் அண்ட் குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். குவிண்டன் டிகாக் வந்து இப்போ டாப் 3ல இவருக்கு 4வது இடத்துக்கு போயிட்டார். ஸ்டாயினிஸ் 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. 7 மேட்ச்ல குவிண்டன் டிகாக் 228 ரன்னும் அண்ட் நிக்கோலஸ் பூரன், ஸ்டாயினிஸ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து 254 ரன்களும் இருக்காங்க. அண்ட் KL ராகுல் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் விளையாடி 302 ரன்ல இருக்காரு. இவர் டாப்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து KL ராகுல், 2வது பிளேஸ்ல வந்து நிக்கோலஸ் பூரன், 3வது பிளேஸ்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அண்ட் 4வது பிளேஸ்ல குவிண்டன் டிகாக். ஸோ இந்த 4 பிளேயருமே மஸ்ட் பிளேயராக இருப்பாங்க. இந்த 4லேருந்து ஒரு 2 பிளேயர் வந்து நம்ம கன்ஃபார்மாக நாளைக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஷின் கான் 5 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் யஷ் தாக்கூர் 7 மேட்ச் 9 விக்கெட். இப்போது இந்த 4 பிளேயரில் யாரெல்லாம் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், KL ராகுல், ஸோ இந்த 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸோடைய ஸ்டோரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 மேட்ச் விளையாடிருப்பாரு. அந்த 8 மேட்ச்சில் 4வது மேட்ச் ஒரு 50 ரன் அடிச்சிருப்பாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அப்புறம் 8வது மேட்ச் சென்னைக்கு எதிராக ஒரு 100 அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி 4, 8 அடுத்தது 12வது மேட்ச்சில் அடிப்பார். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத விட சிக்கி சிக்கா சேனலில் வந்து இந்த டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. 4வது மேட்ச் அடிப்பார், 8வது மேட்ச் அடிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அடுத்தது 12வது மேட்ச் அடிப்பார் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இவரை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஸ்கிப் பண்ணால் கூட நம்ம அடுத்தது யார் எடுக்கலாம்னா இந்த 3 பேர் நிக்கோலஸ் பூரன், டிகாக், KL ராகுல் வந்து லாஸ்ட் மேட்ச் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயரை 2 பிளேயரை பிக் பண்ணுங்க. 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம், 3 பேருமே நம்ம எடுத்துக்கலாம். யஷ் தாக்கூர் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மோஷின் கான் நல்ல பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஸ்கோர் கார்டில் நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். 8 விக்கெட்டில் வந்து KL ராகுல் 49 அண்ட் வெனியூவில் வந்து 45 ரன் ஆவரேஜ். ஸோ 49, 45 நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. கடைசி மேட்ச்சில் 16 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ இவர் மஸ்ட் பிக். ஸோ ஒரு மேட்ச் நம்ம அடிக்கலை அப்படின்னா அடுத்த மேட்ச் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். குவிண்டன் டிகாக் 8 விக்கெட்டில் 41 ரன்கள் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 30 ரன்கள் ஆவரேஜ். போன மேட்ச் முட்டை அடித்தார். ஸோ இந்த மேட்ச் இவரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா கீப்பிங் அந்த மாதிரி பூரன் தான் பண்ணுறாரு. கீப்பிங்கும் பண்ணதில்ல, கேட்சிங் பொசிஷனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8 விக்கெட்டில் 56 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 7 ரன் ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 13 ரன். நிக்கோலஸ் பூரன் 9 மேட்ச் 189 ரன்கள், 27 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில். வெனியூவில் 11 மேட்சஸ் 182 ரன்ஸ், 26 ரன்ஸ் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் கூட இவர் நம்ம வச்சுக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ்
லாஸ்ட் மேட்ச் ஒரு 124 ரன் அடிச்சு சிஎஸ்கேவை காலி பண்ணியிருப்பாரு. அண்ட் 11 மேட்ச் 211 ரன் 27 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில் அண்ட் 5 விக்கெட். அண்ட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 238 ரன் அண்ட் 30 ரன் ஆவரேஜ் 3 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் 124 அடிச்சார். இந்த மேட்ச் மேபி ஃப்ளாப் ஆகலாம். 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து ரொட்டேஷன் முறையில் இவரை பயன்படுத்தலாம். குருணால் பாண்டியா 11 மேட்ச் 120 ரன் 20 ரன் ஆவரேஜ் அண்ட் 4 விக்கெட் அண்ட் 34 ரன் ஆவரேஜ் அண்ட் 11 விக்கெட்ஸ். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. செகண்ட் அந்த வெனியூவில் விளையாடுறதுனால இவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. 34 ஆவரேஜ் ப்ளஸ் 11 விக்கெட். அதே மாதிரி இங்கே 30 ஆவரேஜ் 3 விக்கெட். ஸோ இவர் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து பெட்டராக இருக்காரு. ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்சும் குருணால் பாண்டியா சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் ஆயுஷ் பதோனி 8 விக்கெட்டில் 4 மேட்ச் 7 ரன் 2 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 35 ஆவரேஜ். ஸோ வெனியூ படி இவரை பிக் பண்ணலாம். ரவி பிஷ்னாய் ஒரு லெக் ஸ்பின்னர். இந்த வெனியூவில் பயங்கரமான விக்கெட் வச்சிருக்காரு. 11 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இதுலேயே ட்ரை பண்ணி பாருங்க. நவீனுல்லாக் 2 மேட்ச் 2 விக்கெட் அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 6 விக்கெட். ஸோ இவரை வந்து விட்டுடலாம். மாயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான் வந்து லாஸ்ட் மேட்ச் விளையாடினாரு. அவர் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இவர் வந்து மாயங்க் யாதவ் விளையாடல. எஸ் தாக்கூர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக கொண்டு போங்க. நல்ல 2 மேட்ச் 3 விக்கெட் வெனியூவில் இருக்காரு. ஸோ இவர் வந்து வெனியூவில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற பிளேயர். சித்தார்த்துக்கு பதில் மேட் என்ட்ரி லாஸ்ட்டாக ஒரு விக்கெட் இருந்திருந்தாரு. இவரையும் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் கொண்டு போகலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்டோட இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங், படிக்கல் போத் இன்னிங்ஸ், ஆயுஷ் பதானி ஃபர்ஸ்ட் பேட்டிங், பூரன் செகண்ட் பேட்டிங், ஸ்டாயினிஸ் போத் இன்னிங்ஸ், தீபக் கூடா ஃபர்ஸ்ட் பேட்டிங், குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் செகண்டாக போல் பண்ணும்போது. ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ் அதிகமான விக்கெட் எடுத்திருக்கிற ஒரு பிளேயர் ரவி பிஷ்னாய். மோஷின் கான் செகண்ட் போலிங், எஸ் தாக்கூர் செகண்ட் போலிங் அண்ட் நவீனுல்லாக் ஃபர்ஸ்ட் போலிங். ஸ்டார்டிங் ஓவர் ஷமர் ஜோசப், எஸ் தாக்கூர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் டெத் ஓவர் எஸ் தாக்கூர், மோஷின் கான் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். இப்போ பிளேயர் பேட்டில் பார்ப்போம். பிளேயர் பேட்டில் தான் வந்து நமக்கு மெயின் திங்காக இருக்கும். இந்த பிளேயர் பேட்டில் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், சந்தீப் சர்மா, குவிண்டன் டிகாக் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இதெல்லாமே மெயின். இப்போது இந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் போலருக்கு ஃபாஸ்ட்டுக்கு அவுட் ஆகிறாரு, ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிறாரு. அதேமாதிரி குவிண்டன் டிகாக் வந்து ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிறாரு. அதே மாதிரி அஸ்வின் கிட்ட 4 தடவை, போல்டு கிட்ட லெஃப்ட் ஆர்ம் போலர் கிட்ட 3 தடவை அவுட் ஆகிறாரு. கேஎல் ராகுல் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 2 தடவையும், சகால் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் அஸ்வின் கிட்டையும் அண்ட் ஆவேஷ் கான் கிட்டையும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சந்தீப் சர்மா, போல்டு, சகால் எல்லாருக்கிட்டையுமே நிக்கோலஸ் பூரன் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த ரீசனால தான் இவர் யார் போட்டாலும் அவுட் ஆகிற மாதிரி தெரியறதுனால இவரை வந்து ட்ராப் பண்ணுறோம். ரிஸ்கி டீம், ஒரு 4வது டீம் போடுறீங்க, 5 டீம் போடுறீங்க, 5வது டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்கி டீம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டீமாக நீங்கள் வந்து மேக் பண்ணணும். அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் சேஃப்டி எஜிங் பர்பஸ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். கேஎல் ராகுல் ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்ஸ். இங்கே ரிப்பீட்டடாக வந்து ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் இதில் வராரு. இங்கே ட்ரெண்ட் போல்ட், அதே மாதிரி இங்கே போல்ட்டு 3 விக்கெட், இங்கே வந்து போல்ட்டு 3 விக்கெட். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு முக்கியமான பிளேயராக இருக்காரு. அதே மாதிரி சகால் 3 விக்கெட், இங்கே சகால் 5 விக்கெட், இங்கே சகால் 1 விக்கெட், இங்கே சகால் 1 விக்கெட். ஸோ சகாலும் ஒரு முக்கியமான பிளேயராக வராரு. ஸோ அஸ்வின், ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் வந்து அஸ்வின் வந்து 4 விக்கெட், இங்கே அஸ்வின் வந்து 3 விக்கெட். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அஸ்வின் வரல. ஸோ அஸ்வின், ட்ரெண்ட் போல்டு, சகால் இந்த 3 பிளேயர் முக்கியமான பிளேயராக இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர் மேலேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தீபக் கூட அஸ்வின் கிட்ட 2 விக்கெட்டும், சகால் கிட்ட 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி, ஜோஸ் பட்லர் ஒரு 50 ரன் அடிச்சிருப்பாரு, சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக் ரீசெண்டாக பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. இவங்களே இந்த 3 பிளேயரே முடிச்சிடுறாங்க. சிம்ரன் எட்மயர், டேவிட் ஜூரல், ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், என் பர்கர், ட்ரெண்ட் போல்ட், ஒய் சகால். ஸோ ஒய் சகால் இம்பார்ட்டன்ட் பவுலர், ட்ரெண்ட் போல்ட் இம்பார்ட்டன்ட் பவுலர் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர். ஸோ இந்த 3 பேர் ஸ்ட்ராட்டஜி படி போங்க. அடுத்தது அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு ஆவேஷ் கான் கிட்ட போங்க. இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணுங்க. இந்த டாப் ஆர்டர் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த 3 பிளேயர் அந்த 4 பிளேயருமே ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எனி 3 ஆர் எனி 2 பிளேயர்ஸை உங்கள் விருப்பப்படி பிக் பண்ணுங்கள். எட்மயர், ஜூரல் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ். நீங்கள் டீட் பண்ணுற ரிஸ்கி டீமில் வந்து இந்த 2 பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்க, இந்த சாம்சனை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எட்மயர் ஆர் ஜூரலை கொண்டு போங்க. ஜூரல் வந்து கேச்சிங் பொசிஷனில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயராகவே இருப்பார். ராஜஸ்தான் ராயலோட லீடிங் பர்ஃபார்மர்
8 மேட்ச் 318 ரன் ரியான் பராக். சஞ்சு சாம்சன் 8 மேட்ச் 314 ரன்கள். அண்ட் ஜாஸ் பட்லர் 7 மேட்ச் 285 ரன்கள். யுசேந்திர செகால் 13 விக்கெட் 8 மேட்ச் 13 விக்கெட், ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அண்ட் ரீசெண்ட் ட்ரெண்ட் போல்ட் 8 மேட்ச் 9 விக்கெட், இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 37 ரன் ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் ரீசெண்டாக ஒரு 104 ரன்கள். ஸோ 104க்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு இருந்தாலும் ஒரு 60-40 ஆப்ஷன்ஸில் இவரை கொண்டு போகலாம். ஜாஸ் பட்லர் 4 மேட்ச் 66 ரன் 17 ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 107க்கு அப்புறம் ஒரு 35. ஸோ இந்த மாதிரி தான் 104க்கு அப்புறம் ஒரு 20-30 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவரை வந்து ஃபஸ்ட் பிக்காக கொண்டு போயிடலாம். சஞ்சு சாம்சன் 8 விக்கெட்டில் 4 மேட்ச் 129 ரன் 43 ஆவரேஜ் அண்ட் ரீசெண்டாக 38. ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு 40+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிம்ரன் எட்மயர், டேவிட் ஜூரல், இவரெல்லாம் கேசிங் பொசிஷன் தான், பட் இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். செகண்ட் பேட்டிங்காக தான் சிம்ரன் எட்மயரை கொண்டு போகலாம். ரோமன் பவுல் இம்பேக்ட் பிளேயர், லாஸ்ட் மேட்ச் ஒரு 26 அடிச்சிருந்தாரு. இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் 1 ரன். இவரெல்லாம் ஒரு ரிஸ்கி பிளேயரை தான் கொண்டு போகணும். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் திடீர்னு டாப் ஆர்டர்லேயே முடிச்சிட்டாங்கன்னா ரோமன் பவுல் உள்ளே வரமாட்டார். அதுக்கு பதில் ஒரு போலரை கொண்டு வருவாங்க. ஸோ ரியான் பராக் இவர் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 34, 23, 76 ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்ட இன்னும் லாஸ்ட் ஒரு 3 மேட்சாக இல்லை. அண்ட் அஸ்வின் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், 4 மேட்ச் 41 ரன் 4 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட்னால இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குல்தீப் சென் ஒரு இம்பேக்ட் பிளேயர். சந்தீப் சர்மா லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ கேப்டனாகவும் ஆனார். ஸோ இவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஒரு 3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இவரை மஸ்ட் பிக்காக கொண்டு போகலாம். ட்ரெண்ட் போல்ட் எடுத்தீங்கன்னா சந்தீப் சர்மா ட்ராப் பண்ணுங்க. சந்தீப் சர்மா எடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டை ட்ராப் பண்ணுங்க. 3வது டீமில் 2 பேருமே கொண்டு போங்க. 4 மேட்ச் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்டும் நல்ல ஒரு பிக். யுசேந்திர செகால் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். 4 மேட்ச் 6 விக்கெட், எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆவேஷ் கான் 3 மேட்ச் 2 விக்கெட் வெனியூவில் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு 150 ஸ்கோர்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஆர்ஆர்லேருந்து ஒரு 4 பிளேயர் போலர்ஸை நீங்கள் கொண்டு போகலாம். ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், என் பர்கர் ஆர் கேஷவ் மகாராஜ் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் சென் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். மிடில் ஓவர்ஸ் ஒய் சகால் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவார். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் எம் சித்தார்த்து கிட்டையும் கௌதம் கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட்லர் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. சஞ்சு சாம்சன் சிவமாவி கிட்ட 5 தடவையும் ஸ்டோனிஸ் கிட்ட 2 தடவையும், எட்மயர், டேவிட் வில்லி அண்ட் பிஷ்னாய் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஒய் ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரியன் பராக், ரவி பிஷ்னாய் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. இப்போ ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் and SSV Jaiswal first and second both innings. Sanjay Samson first batting, Riyan Parag both innings, Edmire second batting, Jural second batting, Om Rasai second bowling, Ashwin first bowling, Chagal வந்து second bowling, Trent Bolt வந்து both innings, Avesh Khan second innings, N Burger first bowling. இப்போ ஸ்கோர் கார்டு தாங்க நமக்கு மெயின். இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். இங்கே ஓப்பன் பண்ணுறது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது குவிண்டன் டேகாப், KL ராகுல், படிக்கல், ஸ்டாய்னிஸ், பூரன், ஆயுஷ் பதோனி, குருணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய் அண்ட் மோஷின் கான், நவீன் உல்லாக் வரைக்கும் இங்கே பேட்டிங் டெப்த் வந்து வந்திருக்கு. இங்கே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 199 ரன், 8 பேர் அவுட் ஆயிருக்காங்க. மார்ச் 30 நடந்த மேட்ச் பாரத் ரத்னா அட்டல் பிகாரி ஸ்டேடியம். இதில் டீகாக் வந்து 54 ரன் அடிச்சிருக்காரு. KL ராகுல் அவுட் ஆயிட்டாரு, படிக்கலும் அவுட் ஆயிட்டாரு, ஸ்டாய்னிஸும் அவுட் ஆயிட்டாரு. அடுத்தது பூரன். ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு லெஃப்ட் 50 ரன் அடிச்சிருக்காரு. பூரன் ஒரு லெஃப்ட் 50 ரன் 42 ரன், குருணால் பாண்டியா ஒரு லெஃப்ட். ஸோ அந்த 3 பிளேயருமே லெஃப்ட் ஹேண்டர்ல இருக்காங்க. இந்த காம்பினேஷனில் ஒரு டீம் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்மாக இது இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு டீம் கிரியேட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம் கரன் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் லெஃப்ட் ஆர்ம் போலர். அண்ட் இவர் வந்து அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் போலர். ஸோ இங்கே லெஃப்டே வந்து ஒரு 5 பேர் டாமினேட் பண்ணியிருக்காங்க 30வது தேதி நடந்த மேட்ச்சில். ஸோ லெஃப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. வந்ததுன்னா நல்லா ஓகே, வரலன்னா ஒரு ரிஸ்கி டீமாக ட்ரை பண்ணி நம்ம ஒரு டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது மேட்ச் பாருங்க, ஷிக்கர் தவான் ஒரு 70 ரன் அடிச்சிருப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு 42. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் ஒரு 28. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இங்கே டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷின் கான்
மோஷின் கான் அண்ட் மாயங்க் யாதவ் இவங்க 2 பேர் தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. திரும்பவும் பாருங்க, கேஎல் ராகுல் ஒரு 33 தான், ஸ்டாயினிஸ் ஒரு 58 அண்ட் பூரன் ஒரு 32, ஆயுஷ் பதோனி ஒரு 20. ஸோ ஒரு 58 எடுத்தது ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 32 அண்ட் கேஎல் ராகுல் 33. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை நம்ம பிக் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்டை நம்ம ஓரளவுக்கு ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்கே உமேஷ் யாதவ் 2 விக்கெட்ஸ் அண்ட் ரஷீத் கான் 1 விக்கெட் அண்ட் தர்ஷன் நல்கண்டே 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் 31 ரன்கள் லெஃப்ட்டு, ராகுல் டெவாட்டியா ஒரு 30 ரன்கள். இந்த டீமே வந்து ஒரு ஒஸ்ட் டீமாக இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எஸ் தாக்கூர் எடுத்திருப்பாரு. லோ பர்சன்டேஜ் பிக்கில் இருந்து அந்த மேட்ச் வந்து கேப்டனாகவும் ஆகிட்டாரு. இந்த ஸ்கோர் கார்டு பார்ப்போம். 12 ஏப்ரல் குவிண்டன் டிகாக் 19, கேஎல் ராகுல் 39, ஆயுஷ் பதோனி 55. வேறு யாருமே இதில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதேமாதிரி இங்கே குல்தீப் யாதவ், கலீல் அகமது இவங்க எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் போலர் அண்ட் இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார் அண்ட் ரைட் ஹேண்ட் போலர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா 32, ஜேசர் ஃப்ரேக்மர்க், ரிஷப் பண்ட் 41, ட்ரிஸ்டன் ஸ்டப் அண்ட் சாய் ஓப். இங்கே விக்கெட் எடுத்தது ரவி பிஷ்னாய் அண்ட் எஸ் தாக்கூர் அண்ட் நவீன் உல்லாக். நெக்ஸ்ட் இந்த நடந்த ட்ரீம் டீம் பார்ப்போம். இந்த ட்ரீம் டீமில் பாருங்கள், குவிண்டன் டிகாக் ஒரு லெஃப்ட், பூரன் லெஃப்ட், ஷிகர் தவான் லெஃப்ட், பேர்ஸ்டோ ரைட்டு, சாம் கரன் லெஃப்ட், குருணால் பாண்டியா லெஃப்ட், அதுக்கப்புறம் இந்த போலரில் ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட். இதில் யார் லெஃப்ட்ன்றதை பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 7 பிளேயர் லெஃப்ட் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் நீங்கள் ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் லெவலில் ட்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு பேட் பால் 11 விஷன் லெவலில் ஃப்ரீ டீம் தராங்க. ஸோ அந்த ஃப்ரீ டீமில் இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுங்கள். இங்கே மாயங்க் யாதவ் 2.61%, மோஷின் கான் 13%, ஹர்ஷதீப் சிங் 37%, கேஎல் ராகுல் 89% ஃபெயிலர், ஜிதேஷ் சர்மா ஃபெயிலர், ரவி பிஷ்னாய் ஃபெயிலர் அண்ட் ரபாடா ஃபெயிலர். இவங்க எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலர் இருக்காங்க. லோ பாயிண்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் பார்ப்போம். பூரன், சாய் சுதர்ஷன் இந்த 2 பேர் லெஃப்ட்டு, குருணால் பாண்டியா லெஃப்ட்டு அண்ட் ராகுல் டெவாட்டியா லெஃப்ட்டு, மீதி எல்லாமே ரைட்டு. ஸோ 1 2 3 4 மேக்ஸிமம் ஒரு 4 to 6 பிளேயர்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலிங் அண்ட் பேட்டிங்கு காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அப்பப்போ உள்ளாராரு, ஆயுஷ் பதோனி அண்ட் கேஎல் ராகுல். இங்கே வந்து எஸ் தாக்கூர் 3.47, நல்கண்டே 3.21, உமேஷ் யாதவ் 13 அண்ட் ஆயுஷ் பதோனி 7.38%. இந்த மாதிரி லோ பிக் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. ஹை பிக்கில் பாருங்கள், குவிண்டன் டிகாக் ட்ராப், ரஷீத் கான் ட்ராப், சுப்மன் கில் ட்ராப், மாயங்க் யாதவ் ட்ராப், நவீன் உல்லாக் ட்ராப். எல்லாமே 50% அண்ட் அபவ்ல இருக்கிற பர்சன்டேஜ் உள்ள பிளேயர் எல்லாமே 1 2 3 4 5. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒரு 50% மேலே இருக்கிற ஒரு 5 to 7 பிளேயர் தூக்குனா தான் நம்ம ஜிஎல் வந்து வின் பண்ண முடியும். ஒரு 6 பிளேயர், ஒரு 5 பிளேயர் மினிமம் நீங்கள் தூக்குங்க. ஒரு மினிமம் 4 பிளேயராவது கம்பல்சரி நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிக்காக தூக்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஜேசர் ஃப்ரேக்மர்க் 7.93%, ஆயுஷ் பதோனி 7.59, இஷாந்த் சர்மா 19.64. இந்த 3 பேருமே பாஸ். இங்கே பாருங்கள், குவிண்டன் டிகாக் 78%, வார்னர் 85%, ஸ்டாயினிஸ் 78, நிக்கோலஸ் பூரன் 75, 82, 57, 50க்கு மேலே இருக்கிற 1 2 3 6 பிளேயர் காலி. ஸோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் பர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸை 5லேருந்து ஒரு 7 பிளேயர் 6 பிளேயர் நீங்கள் தூக்குனாதான் ட்ரீம் லெவலில் ஜிஎல்ஏ வின் பண்ண முடியும். இல்லைனா ட்ரீம் லெவலில் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருது. ஆயுஷ் தோனி அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 13 பாயிண்டில் இருக்கார். இங்கே பாருங்கள், 78%, 13 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ குவிண்டன் டிகாக் இங்கே இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயின் திங். அக்ஷர் பட்டேல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹை பர்சன்டேஜில் மினிமம் 4 to 6 பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ட்ரம் கார்ட் பிளேயர்ஸ் குவிண்டன் டிகாக், குருணால் பாண்டியா, ஜோஸ் பட்லர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலரில் லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கேஎல் ராகுல். இது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். இது ரெண்டாவது மேட்சுக்கான டீமை நல்லா கிரியேட் பண்ணுங்கள். டீமை நல்லா ரிவ்யூ பண்ணி நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.